அந்த டெபிசிட் கரெக்டாக வந்துருமா? என்ன அவன் டெபிசிட்? அவன் வந்து நூற்றுக்கணக்கான காரை வந்து எல்லா நாட்டுக்கும் விற்கிறான். அந்த அளவுக்கு உங்களால் நீங்க ஏன் கொண்டாய் அந்த முதலாளி, கொரியன் முதலாளி ஏன் அவர் நாட்டில் தயாரிக்கல? அவர் நாட்டிலையும் தயாரிக்கிறாரு, நம்ம அவர் நாட்டிலையும் தயாரிக்கிறாரு. அதாவது ஏன் நாட்டில் தயாரிக்கணும்? எனக்கு வேலை கொடுக்கணுங்கிறது இல்லை. அடிப்படையில் இங்கே ஒரு கார் தயாரிக்க, ஒரு டன் கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது, மழை நீர். ஒரு 2 டன் கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத என் நீர் களவு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே மனித உழைப்பு அதிகமாக மலிவாக கிடைக்குது. நான் கொரியாவில் அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும். இங்கே வேலை செஞ்சால் 50,000 கொடுத்து முடிச்சிடலாம். தடையற்ற மின்சாரம் நாங்கள் கொடுத்துறோம். நிலத்தடி நீரை நிலத்தடி நீரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். தொழிற்சாலை மிக்க நீளம் நாங்களே வேளாண் குடிமக்கள்கிட்ட கையகப்படுத்தி பறித்து கொடுத்துறோம். நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை தடையின்றி எடுத்துகிட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை பத்தலை, 8 வழிச்சாலை போட்டு தர்றோம். அதுக்கப்புறம் பெரிய வாகனங்களில் எடுத்துகிட்டு போக கொடுத்துட்றோம். வேற இதனால ஒருவேளை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 1 மணி நேரம் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் அதையும் பண்ணி இழப்பையும் கொடுத்துறோம். அப்போ அதனால நீ வர்றிய ஒழிய எனக்கு வேலை கொடுக்கணுங்கிறதல்ல உன் கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நான் என்ன சொல்றேன், அதுதான் தொழிற்சாலைன்னு நீ நினைக்காது. இல்லை, கார் அது எனக்கு புரியுது. கார் இல்லை, நீ அந்த தொழிற்சாலை இருக்க நான் மூட சொல்லலை. அவன் முதலாளி தானே வேலை கொடுக்குறேன், நான் அரசாங்கம் வேலை கொடுக்குறேன்றேன். ஓகே, என்னோட தொழிற்சாலை அரசு தொழிற்சாலையா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? நீங்க அதுக்கு அரசு வேலை கொடுத்துருச்சா, 1 லட்சம் சம்பளம் 50,000 அதெல்லாம் வராத, செலவு விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன், இந்தாப்பா இவ்வளோதான்ப்பா வச்சுக்கன்னா. மக்கள் அவங்களே நடத்துகிற ஒரு தொழிற்சாலை ஆயிடுது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வரும்போது வாழ்விடத்திலே எல்லாருக்கும் வேலை பெருக்க வந்துடுது. அப்போ வறுமை தானாக ஒழியுது. இப்போ நீங்கள் இலவசம்ங்கிற கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இலவசத்தில் பணத்தை இழந்து கொண்டே வர்றோம். நம்ம அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்கன்னு இருக்கு. அதே மக்கள்கிட்ட இருந்தால் எடுப்பீங்க, வேற வழியில் எடுப்பீங்க, வரியாக எடுப்பீங்க. இல்லை, இப்போ அச்சம் எங்கே வருதுன்னா, ஏகப்பட்ட பொறியாளருக்கு ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கா. அண்ணன் வந்து தொழிற்சாலைகள் பொறியாளர் படிச்சுட்டு வாயில் காவலர் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிக்கிறாயின்னு சட்டசபையில் முதலமைச்சர் படிக்கிறாரு. வாட்ச்மேன் வேலைக்கு போக நீ இங்கே வர மாட்டியா? எம்எஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு சாராயம் ஊற்றி கொடுக்க போக எங்கூட வர மாட்டியா?